கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, கடவுளின் பிரதான கிருபையினாலே இரக்கத்தினாலே 2020ஆம் ஆண்டை துவக்கின நீங்களும் நானும் தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சமூக வாழ்விலே, திருச்சபையின் வாழ்விலே பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபையின் எத்தனங்களை கடவுளுடைய திருக்கரத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டவர்களாக 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திலும் நாம் நுழையும்படியாக கடவுள் கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை எண்ணி, கிருபையை எண்ணி உளமாற அவரை நாம் அனைவரும் துதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சங்கீதக்காரருடைய அனுபவம், தோத்திர பலியிடுகிறவர்கள் என்னை மகிமைப்படுத்துகிறார்கள் என்ற திருவசனத்துக்கு ஏற்ற வண்ணமாக கடவுளை நாம் துதிக்க, போற்ற, அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிக சிறப்பாக கடந்த பல வாரங்களாக நாம் திருச்சபையின் மூலமாக, காணொளி மூலமாக வழங்கப்படுகின்ற இப்படிப்பட்ட ஆராதனைகளில் பங்கேற்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலே காணொளி மூலமாக வழங்கப்படுகின்ற இவ்வாரனிலே தனிப்பட்ட நபராக, குடும்பங்களாக பங்கேற்பு செய்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த நாளுக்குரிய சிறப்பு வந்தனங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வரவேற்பிலே மகிழ்ச்சியடைகின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. இந்த வழிபாட்டு ஆராதனையை கடவுள்தாமே முற்றிலும் பொறுப்பேற்று நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்தும்படியாக இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி, தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் புரிவோம். எங்கள் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, கேருண்பிகளும் சேராபின்களும் உம்முடைய சந்நிதியிலே பிரசன்னராய் இருந்து இடையறாமல் உம்மை தூயவர், தூயவர், தூயவர் என்று போற்றி ஆராதித்து கொண்டிருக்க தருவாயிலே, தற்காலத்திலே உலகளாவிய நிலையிலே நிலவி கொண்டிருக்கிற பதட்டமான சூழ்நிலையிலே கதவடைப்பு சட்டம், ஊரடங்கு சட்டம் இவற்றின் மூலமாக நாங்கள் எங்களுடைய தாய் சபையிலே வந்து ஆராதிக்க முடியாமல் போனாலும் ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களையே தேவாலயங்களாக மாற்றி உம்மை ஆராதிக்க, உம்மை போற்று, உம்மை துதிக்க, திருமறை வசனங்களை தியானிக்க கொடுக்கின்ற இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைக்காக நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, உமது பிரதான கிருபையினாலே இந்த 8வது மாதத்தினுடைய 2வது நாளிலும், பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாங்கள் இவ்வண்ணமாக பங்கேற்க செய்கின்ற கிருபையை பாவிகளும் நீசர்களுமாக எங்களுக்கு நீர் தந்தபடியால் மீண்டும் மீண்டுமாக நன்றி பாராட்டுகிறோம். இந்த ஆறலிலே நாங்கள் படிக்கப் போகின்ற திருமறை பகுதி, தியானிக்கப் போகின்ற திருமறை தியானம், இவைகளை எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு நீர் பயனுள்ளதாக மாற்றித்தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தூய ஆவியரே, எங்கள் அனைவரையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் வழியாக இறைஞ்சுகின்றோம் தூய தந்தையே, ஆமென். அன்பர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் மூலமாக இன்றைக்கு 3 திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மிக சிறப்பாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியை நான் இப்போது படிக்கின்றேன். படிக்கின்ற போது நான் ஏற்கனவே பல வாரங்களாக உங்களை விரும்பி கேட்டுக்கொண்டதைப் போல இந்த நாளிலும் நான் படிக்கின்ற போது ஆங்காங்கே இருக்கின்ற நீங்கள் திருமறை புத்தகங்களை உங்களுடைய கைகளில் வைத்துக்கொண்டு
நான் படிக்கின்ற போது இந்த திருமறை பகுதியை நீங்கள் மிக கருத்தாய் கவனமாய் கேட்கவும் பின்பற்றவும் மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி அது தூய மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 உள்ள பகுதி. தூய மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடக்கம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவர் எவரோ அவரை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷருக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு இருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவர் எவரோ அவர் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனிதருக்கு ஒப்பிடப்படுவார். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினபோது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவளுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பதே இன்றைக்கு படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருந்த வேத பகுதி. படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் கண்களை மூடி இன்றைக்குரிய சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். இன்றைக்குரிய சுருக்க ஜெபம் திருத்துவ திருநாளுக்கு பின்வருகின்ற 8ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். வானத்திலும் பூமியில் உள்ள சகலத்தையும் தவறாத விசாரணையினாலே நடத்துகிற கடவுளே, தீமையானவைகள் எல்லாவற்றையும் எங்கள் அனைவரிடமிருந்து விலக்கி நன்மையானவர்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுதினமும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் தூய தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையோரே, இந்த வருடத்தினுடைய 8வது மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளின் ஆறாரிலே காணொளி மூலமாக வழங்கப்படுகின்ற இவ்வாரனிலே ஆங்காங்கே தனிப்பட்ட நபராக குடும்பங்களாக பங்கேற்பு செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பேராலே வாழ்த்தியும் காலை வந்தனங்களை சொல்லி வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. அன்பர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே அநேக அனுபவங்களை பல்வேறுபட்ட சூழல்களிலே நாம் பெற்று வருகின்றோம். சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. சில பாதிப்புகள் நமக்கு கடினமான உபதேசங்களை தந்து கொண்டிருக்கிறது. சில
நபருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பெறுகின்ற அனுபவங்கள் சில அனுபவங்களாகவும் சில படிப்பினைகளாகவும் நமக்கு தந்து கொண்டிருப்பது நாம் அறிந்த உண்மை என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட கூற்று இல்லை என்று நினைக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் 1980களிலே அரசரடி மதுரை இறையியல் கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த மாணாக்கராக நான் பெற்ற அனுபவத்தை இந்த நாளினுடைய தலைப்புக்கு ஏற்ற வண்ணமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த நிகழ்வு இதுதான். 1980களிலே நான் அரசரடி இறையியல் கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போது அந்த கல்லூரியுடைய ஒரு சிறப்பு பாடத்திட்டம் 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணாக்கர்கள் முதல் பருவத்தை இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாடத்திட்டத்திற்குள்ளாக எங்களை வழிநடத்தின ஒரு நிலைப்பாடு உண்டு. அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே நான் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையுடைய கிளை நிறுவனமாக இருக்கின்ற ரூஷா என்று சொல்லப்படுகின்ற, அதாவது வேலூருக்கு 16 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள அந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற அந்த நிறுவனத்திலே நான் 6 மாத கால பயிற்சி பெற்றேன். இப்படி பயிற்சி பெற்றுக்கொண்ட போது அங்கே இருக்கின்ற குருசேகரத்தோடு கூட இறையியல் மாணாக்கர் என்ற அடிப்படையிலே அந்த குருசேகரத்தோடு கூட என்னை நானே இணைத்து கொண்டேன். ஒரு நாள் அந்த குருசேகரத்துடைய ஆயர் என்னை அழைத்து, தம்பி, நாளைக்கு நான் அவசரமாக என்னுடைய சொந்த அலுவலக நிமித்தமாக நான் என்னுடைய ஊருக்கு போகிறேன். என்னுடைய ஆலயத்துக்கு வந்து காலை 6:30 நீங்கள் எடுத்து பிரசங்கத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று என்னை பணித்தார். நானும் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் போங்கள், நான் ஆராதனை நடத்தி கடவுளுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று அவரிடத்திலே என்னுடைய பதிலை இருத்தேன். நான் அந்த ஆலயத்துக்கு, அதாவது காவனூர் சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு சென்றபோது அந்த ஆலயத்துக்கு வெளியே ஒரு புளிய மரத்தின் கீழாக ஒரு முதியவர் நின்று கொண்டார். நான் அவரை பார்த்து, ஐயா வணக்கம், கோயில் எத்தனை மணிக்கு துவங்கும் என்று அவரை பார்த்து கேட்டேன். அதற்கு அந்த முதியவர் என்னை பார்த்து, 2வது மணி அடித்தால் ஆலயம் துவங்கிவிடும் என்று சொன்னார். சொன்னது மட்டுமின்றி என்னை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, ஆமாம் தம்பி, நீங்கள் யார் என்று என்னை கேட்டார். நான் அவரை பார்த்து, ஐயா, நான் மதுரை அரசரடியில் உள்ள கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு பிடி படிக்கிறேன் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்து ஆச்சரியமாக, என்ன தம்பி, காலேஜுக்கு போய் பீடியாக குடிக்கிறீங்க என்று நான் சொன்ன வார்த்தையை தவறுதலாக பிடித்து கொண்டு, பீடியெல்லாம் குடிக்காதீங்க, இந்தா சுருட்டு குடிங்க, இது உடம்புக்கு இதமாக இருக்கும் என்று சொல்லி கொண்டிருக்க போதே அவர் சுருட்டை நீட்டுகின்ற அதே வேளையிலே அந்த திருச்செனுடைய ஊழியர் அவசர அவசரமாக வந்தார். வந்த அவர் என்னை பார்த்து, ஐயரே வாங்க என்றார். உடனே எனக்கு சுருட்டு கொடுக்க வந்த அந்த பெரியவர் அவரை பார்த்து, என்னப்பா சொல்கிற, இவர் ஐயரா, ஏன் இவர் பீடி பிடிக்கிறாரு என்று கேட்டார். உடனே அவர், ஐயா, இவர் பீடி பிடிக்கல, பீடி படிக்கிறாரு, அதாவது இந்த பைபிளை பற்றி படிக்கிற படிப்பு என்று சொன்னதும் அந்த பெரியவர், இப்படி விலாவரியா சொன்னாதானே எனக்கு தெரியும் என்றார்.
அன்புக்குரியவர்களே, நான் சந்தித்த அந்த பெரியவருக்கு பிடி படிப்பு என்னவென்று தெரியவிட்டாலும் பைபிளை பற்றிய படிப்புதான் ஐயர்மார் படிக்கிறார்கள் என தெரிந்து கொண்டபோது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். அன்பர்களே, சிஎஸ்ஐ கால அட்டவணையின்படி இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு அருமையான தலைப்பு. தியாலஜி எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட் என்கின்ற தலைப்பு இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை முழுமையுமாக சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் ஆர்டைன் மினிஸ்ட்ரி அருட்பொழிவு பணி என்பதை குறித்து மாற்றத்திற்கான மாற்றம் என்ற தலைப்பின் பேரிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அந்த அருட்பொழிவு பணியை குறித்து சிந்தித்த நாம் இன்றைக்கு தியாலஜி எக்யூப்பிங் தி பீப்புள் ஆஃப் காட், அதாவது இறையியல் கல்வி இறைமக்களை ஆயத்தப்படுத்துகிறது என்கின்ற தலைப்பை நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு தலைப்பை தந்திருக்கிறது. இந்த தலைப்பை குறித்து தானே சிந்திக்கின்ற சூழலிலே இதற்கு ஆதாரங்களாக 3 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது திருமறை பகுதி உபாகமம் அல்லது இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களையும், தூய பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு எழுதின கடிதம் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 16 வசனங்களும், தூய மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களும் இன்றைக்கு நாம் ஒரு சேர சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, இன்றைக்கு தியாலஜி எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், இறையியல் கல்வி இறைமக்களை ஆயத்தப்படுத்துகிறது என்கின்ற தலைப்பினை படிக்க கேட்டு தூய மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களிலே அடங்கியிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை மையமாக கொண்டும், யூத திருமறை அல்லது பழைய ஏற்பாட்டின் கண்ணோக்கிலும், தூய பவுலுடைய வார்த்தைகளிலும் சில வசனங்களை மேற்கோளாக கொண்டு 3 சிந்தனைகளை இன்றைக்கு உங்களோடு கூட வா என்று சொல்லப்படுகின்ற தமிழ் எழுத்தின் மூலமாக 3 சிந்தனைகளை இன்றைக்கு உங்களோடு கூட பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த பதிவுகளை நாம் சேர்ந்து சிந்திப்பதற்கு முன்பாக கடவுள்தாமே, மிக சிறப்பாக தூய ஆவியர்தாமே நம்முடைய தியானத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாம் இறைவேண்டல் புரிவோம். கண்களை மூடுவோம். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்தம் பசும் பொன் தெளிந்திடும் தேன். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்தம் பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் ஊதிரா
மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரும் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபையுடைய வாழ்வுக்காக ஆன்மீக வாழ்வின் பாதைகளை எடுத்துரைக்கின்ற வாரந்தோறும் சிறப்பான தலைப்பின் அடிப்படையிலே சிந்திக்கின்ற தியானத்திற்குள்ளாக எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி பாராட்டுகிறோம். இன்றைக்கும் தென்னிந்திய திருச்சபை முழுமையுமாக நாங்கள் சிந்திக்கின்ற தியாலஜி எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், இறையியல் கல்வி இறை மக்களை ஆயத்தப்படுத்துகிறது என்ற தலைப்பின் ஊடாக எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த மனப்பிரசங்கத்தின் ஊடாக நாங்கள் சில சிந்தனைகளை இந்த தலைப்பை கொண்டு தியானிக்க முற்படுகின்றோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த காணொளி மூலமாக தங்களை இந்த தியானத்திலே இணைத்து கொள்ள விளைகின்ற விரும்புகின்ற அத்துணை இறைமக்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக சுவாமி. ஆமென். அன்பர்களே, தியாலஜி எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், இறையியல் கல்வி இறை மக்களை ஆயத்தப்படுத்துகிறது என்ற தலைப்பினை நாம் சிந்திக்கின்ற போது எவ்வண்ணமாக இறையியல் இறை மக்களை ஆயத்தப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு வினாவை எழுப்பி முதலாவது சிந்தனைக்குள்ளாக உங்களை நான் நடத்தி செல்லலாம் என்று விரும்புகின்றேன். முதலாவதாக படிக்க கேட்டு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்ற போது இயேசுவானவர் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நாம் சிந்திக்கின்ற போது இவை தி செர்மன் ஆன் தி மவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது, மலைப்பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலைப்பிரசங்கத்தை இயேசுவானவர் முடிக்கின்ற போது 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இவ்வண்ணமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவர் எவர்களோ, நன்கு சிந்திக்கணும், கவனமாக கேளுங்கள். இயேசுவானவர்
மிக நீண்ட அருளுரையை மலைப்பிரசங்கத்தை அவர் முடிக்கின்ற போது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தங்களுடைய வீட்டை கண்மலையின் மேல் தங்களுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதருக்கு ஒப்பிடப்படுவார் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற முதலாவது தலைப்பு, இறையியல் கல்வி இறைமக்களை எவ்வளமாக ஆயத்தப்படுத்த முடியும் என்ற வினாவுக்கு விடையாக, இறையியல் கல்வி இறைவனின் வார்த்தையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். முதலாவது இறையியல் கல்வி இறைமக்களை ஆயத்தப்படுத்துகிற சூழல் எவ்வளமாக இருப்பது சொன்னால், அது இறைவனுடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அன்பர்களே, இதில் இன்றைக்குரிய தலைப்பிலே 4 வார்த்தைகளை நான் மறைமுகமாக காணுகின்றேன். முதலாவதாக இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை தலைப்பிலே, இறையியல் கல்வி இறைமக்களை ஆயத்தப்படுத்துகிறது. இதில் முதலாவது பொதிந்துள்ள ஒரு வார்த்தை இறைமக்கள். Who is the people of God? இறைமக்கள் யார் என்று பார்க்கிற போது, இறைமக்கள் கடவுளுடைய பிள்ளைகள். இறைமக்கள் யார் என்று வினா எழுப்புகின்ற போது 66 புத்தகங்களும் நம்ம இறைமக்களாக கணிக்கிறது. இறைமக்களுடைய ஒரு குணலட்சணம் என்னவென்று சொன்னால், கடந்த வாரத்திலே தூய பேதுரு 1 கடிதம் 2 அதிகாரம் 9 வசனத்திலே அவர் குறிப்பிடுகிற வண்ணமாக, நாம் எல்லோரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அழைப்பது மட்டுமல்ல, நாம் பரிசுத்த இனம் என்று அழைக்கிறார். ஆகவே இறைமக்கள் யார் என்ற கேள்விக்கு நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், இது மட்டுமல்ல, கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக இதில் இருக்கின்ற இன்னொரு சிந்தனை, இறையியல் என்கின்ற வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தியாலஜி எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட். வாட் இஸ் தியாலஜி? தியாலஜி என்றால் என்ன என்று வினாவை எழுப்பி விடை காணுகின்ற போது, கிரேக்க வார்த்தையினுடைய 2 வார்த்தைகள் தான் ஆங்கிலத்திலே தியாலஜி என்று வருகிறது. தியோஸ் ப்ளஸ் லோகாஸ். தியோஸ் என்று சொன்னால் கடவுள், லோகாஸ் என்று சொன்னால் வார்த்தை. ஆகவே கடவுளுடைய வார்த்தை தான் இறையியல் என்று பார்க்கிறோம். குறிப்பாக இந்த இறையியலுடைய விளக்கத்தை அநேக அறிஞர்கள் பல விதங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு சொற்றொடரை உங்கள் முன்பாக இந்த இறையியல் வார்த்தைக்கு விளக்கமாக தர முற்படுகின்றேன். தியாலஜி இஸ் நத்திங் பட் டாக் அபவுட் தி டாக் ஆஃப் காட் என்று சொல்லலாம். தியாலஜி இஸ் நத்திங் பட் டாக் அபவுட் தி டாக் ஆஃப் காட். அதாவது இறை என்பது கடவுளுடைய வார்த்தை குறித்து பேசுவது என்பதுதான் தியாலஜி என்று சொல்லலாம். மூன்றாவதாக இங்கே நாம் கணிக்க வேண்டிய இன்னொரு சிந்தனை சொன்னால், இறையியலுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் தி தியாலஜி? இறையியலுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது, தியாலஜி இஸ் எசென்ஷியலி எ ஃபங்க்ஷன் ஆஃப் த சர்ச் என்று ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார். அதாவது தியாலஜி இஸ் எசென்ஷியலி a function of the church. திருச்சபையுடைய தலையாய பணி இறையியல் என்பது, அதாவது கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து பேசுவதுதான் இறையியலுடைய நோக்கமாக இருக்கிறது. நான்காவதாக இதில் இருக்கின்ற இன்னொரு அடிப்படையான கேள்வி, இப்படி இறையியலை பற்றி விளக்குவதற்கு இறையியல் அறிஞர்கள் தேவை. ஆகவே நான்காவது ஒரு வினா என சொன்னால், who is a theologian?
இறையியல் அறிஞர் யார் என்ற கேள்விக்கு பெங்களூரிலே அமர்ந்திருக்கின்ற யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் ரசல் சந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை இவ்வனமாக தியாலஜி என்பதற்கு முன்வைக்கின்றார். அவர் கூறுகின்ற ஒரு கருத்தை சொன்னால், the theologian is a servant of the church and is involved in the theological task only on behalf of the church என்று குறிப்பிடுகிறார். The theologian is a servant of the church and is involved in the theological task only on behalf of the church என்று சொல்லுகிறார். அதாவது இறையியல் அறிஞர் திருச்சபையுடைய ஊழியக்காரர், திருச்சபையினுடைய சார்ந்து இறையியல் பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர்தான் இறையியல் அறிஞர் என்று குறிப்பிடுகிறார். அன்பர்களே, இயேசு இந்த மலைப்பிரசங்கத்தை முடிக்கின்ற தருவாயிலே இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவர்கள் எவர்களோ என்று சொல்கிறார். அன்பர்களே, குறிப்பாக மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நாம் ஆழமாக படிக்கின்ற போது இயேசு முற்றிலுமாக ஒரு முரண்பாடான ஒரு செய்தியை, அதாவது யூதர்கள் காலகாலமாக நம்பிக்கொண்டிருக்கிற 10 கட்டளைகளுக்கு மேற்போங்காக அவர்கள் தாங்கள் புரிந்து கொள்கின்ற அந்த புரிதலிருந்து முற்றிலும் முரண்பட்ட நிலையிலே இந்த மலைப்பிரசங்கத்திலே அவர் பல்வேறுபட்ட சட்டத்திட்டங்களை, யூதர்கள் பின்பற்றிய சட்டத்திட்டங்களை முரண்பாடான வகையிலே எதிரடையாக சொல்லுவதை நாம் காணுகின்றோம். ஏன் இப்படி மத்தேயு நூலிலே இயேசு இவ்வனமாக முரண்பாடான வகையிலே எதிரடையாக சட்டத்திட்டங்களுக்கு விளக்கம் தருகிறார் என்று பார்க்கிற போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இங்கே நாம் படிக்கிற போது மலைப்பிரசங்கத்திலே இயேசு சொல்கிறார், நான் சட்டத்திட்டங்களை உடைப்பதற்காக அல்ல, அவைகளை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று ஒரு புதிய கண்ணோக்கிலே, ஒரு புதிய புரிதலிலே யூத மக்கள் காலங்காலமாக நெடுங்காலமாக நம்பிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மரபு சார்ந்த நிலையிலிருந்து வேறுபட்டவராக புதிய கண்ணோக்கிலே சட்டத்திட்டங்களை அவர் சொல்லுவதை, தன்னுடைய பிரசங்கத்திலே பயன்படுத்துவதை நாம் காணுகின்றோம். அன்பர்களே, தூய மத்தேயு நற்செய்தி நூலை நாம் படிக்கின்ற போது நான் ஏற்கனவே உங்களுடைய பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு செய்தி சொன்னால், தூய மத்தேயு நற்செய்தி நூல் யூத கிறிஸ்தவர்களுக்காக, யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல். ஆகவே தான் யூத கிறிஸ்தவர்கள் இயேசுவே உண்மையான மேசியா என்று அவர்கள் நம்பி ஏற்க வேண்டும் என்கின்ற நிலைப்போங்கிலே மார்க்கு, லூக்கா, யோவானை காட்டிலும் தன்னுடைய நூலின் 1ஆம் அதிகாரம் தொடங்கி 28ஆம் அதிகாரம் வரைக்குமாக மத்தேயு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, தீர்க்கனுடைய வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று 28 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துதான் உண்மையான மேசி என்பதை அவர் வலியுறுத்துவதை நாம் காணுகின்றோம். அன்பர்களே, மத்தேயு நூலை நாம் ஆராய்கையில் 5 இடங்களில் இயேசு எவ்வண்ணமாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 வசனத்திலே இந்த மலைப்பிரசங்கத்திற்கு முடிவுரையாக இந்த பகுதியை அவர் சொல்லுகிறாரோ, இதே போன்று மத்தேயு மற்ற 4 இடங்களிலும் கூட இயேசு முடிவுரைகளை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்கிறார். குறிப்பாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 வசனம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்,
மத்திய 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி 5 இடங்களிலே இயேசுவானவர் முடிவுரைகளை சொல்லுவதாக மத்தேயு மாத்திரமே கணித்து எழுதியிருக்கின்றார். இந்த 5 முடிவுரைகள் எதனை குறிக்கிற சொன்னால், யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது புதிய சிறுவர்களாகிய நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற 5 ஆகமங்களை குறிக்கின்ற முடிவுரைகளாக நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவ்வண்ணமான ஒரு சிந்தனை ஓட்டத்தை அடிப்படையில் தான் மத்தேயு இயேசு கிறிஸ்து 5 முடிவுரைகளை கூறினார் என்பதை மறைமுகமாக 5 ஆகமங்களை குறிப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அன்பர்களே, இந்த 5 ஆகமங்களினுடைய ஒட்டுமொத்த காரியங்களை நாம் பார்க்கிற போது இறையியல் கல்வியை அடிப்படையிலே கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனம், பரிசுத்த இனம் என்று அழைக்கப்படுகிற அப்படிப்பட்ட யூதர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் பின்பற்றுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அன்பர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யூத திருமறை பழைய ஏற்பாட்டின் முதலாவது பாடத்திலே உபாகமம் 6 முதல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களிலே நாம் சிந்திக்கின்ற போது இறையியல் கல்வி இறை மக்களை, கடவுளுடைய பிள்ளைகளை இறையரசுக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், கடவுளோடு கூட இணைந்து உறவு கொண்டு வாழ வேண்டும் என்று தெரிவு செய்யப்பட்ட பரிசுத்த மக்களாக அழைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் எவ்வண்ணமாக தங்களை ஆயத்தப்படுத்த முடியும் என்பதற்கான காரியத்தை நாம் படிக்கிற போது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே இவ்வண்ணமாக மோசே கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட இறை மக்களுக்கு சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தையாக சொல்லுகிறார். அதாவது, கடவுளுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலே பதித்து கொள்ளுங்கள். இருதயத்திலே நீங்கள் பதித்து கொள்ளுங்கள். மற்ற இடங்களிலே கடவுளுடைய வார்த்தைகள் எழுதினால் அவைகள் மறைந்து போய்விடும், நீங்கள் மறக்கக்கூடும். ஆகவே கடவுளால் சொல்லப்பட்டிருக்கிற கூறப்படுகின்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய இருதயங்களிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இது மட்டுமல்லாமல், இப்படி உங்களுடைய இருதயங்களிலே பதித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்கியங்களை நீங்கள் கருத்தாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதியுங்கள் என்று சொல்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு சிந்தனை, ஒரு பழமொழி, சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும். இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே இப்படிப்பட்ட திருமறை புத்தகங்களை நாம் அடுக்கி வைத்திருப்போம் செல்ஃபில். குறிப்பாக இந்த திருமறை புத்தகங்களை நாம் படிக்கிறோமா? இந்த திருமறை புத்தகங்களை நாம் படித்தால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க முடியும். இன்றைக்கு இருக்கின்ற சூழலிலே, சமூக சூழலில் பார்க்கிற போது இன்றைக்கு ஊடகங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் கூட இதற்கு மறைமுகமான பலியாடாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தீமையான காரியங்களிலே பெரியவர்களும் தங்களை அநாகரிகமான காரியங்களிலே, தவறான பழக்க வழக்கங்களிலே, ஒழுக்கக்கேடான காரியங்களிலே ஊடகங்களின் மூலமாக தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கெடுத்து கொண்டவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் திருமறை கூறுகின்ற காரியம். மட்டுமல்லாமல் இந்த காரியங்களை நாம் இருதயத்திலே எழுதி வைத்துக்கொண்டு கருத்தாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அன்பர்களே, இது பெற்றோர்களுக்கு மட்டும் போதிக்கின்ற பணி அல்ல, வார்த்தைகள் அல்ல. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கின்ற போது அநேக நேரங்களிலே ஆலயங்களிலே திருமுழுக்கு கொடுக்கின்றோம். திருமுழுக்கு கொடுக்கிற போது காட் பேரண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஆவிக்குரிய பெற்றோர், தாய் தகப்பனார் பெரும்பாலானவர்கள் யார் நிற்பார் சொன்னால் அந்த பெற்றோருடைய பாட்டன் பாட்டிகள் நிற்பார்கள். அன்பர்களே, இங்கே உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கிற போது இந்த கடவுளுடைய வார்த்தைகள் இருதயத்திலே எழுதி வைப்பது மட்டுமல்ல, கருத்தாய் அவைகளை பிள்ளைகளுக்கு போதிப்பது மட்டுமல்ல, இந்த போதிப்பு
பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, பாட்டன் பாட்டிகளுக்கும் உரியது என்பதை மறந்துவிடலாகாது. அன்பர்களே, இது மட்டுமல்ல, இந்த உபாகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து படிக்கிற போது இந்த கடவுளுடைய வார்த்தைகள் நம்முடைய கைகளிலே அடையாளமாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறார். அன்பர்களே, இப்படி இந்த இறைவனுடைய பணி கடவுளுடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பவுலடிகளாரும் தீத்து எழுதுகின்ற போது இவனமாக எழுதுகிறார். தீத்து 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, நீயோ ஆரோக்கியமான உபதேசங்களை ஏற்றவில்லை பேசு, ஆரோக்கியமுள்ளவளாக இருக்கும்படி புத்தி சொல்லு என்று அவைகளை தீத்துவுக்கு பவுலடிகளார் ஒரு கட்டாய ஊழியக்காரன் எவ்வண்ணமாக இறையியல் பணியை இறைமக்கள் ஆதாயப்படுத்துகின்ற பணியிலே இருக்க வேண்டும் என்பது குறித்து கடவுளுடைய வார்த்தையை சார்ந்ததாக இறையியல் பணியும் இறைய கல்வியும் இருக்க என்பது குறித்து பவுலடிகளார் தீர்த்து எழுதுகின்ற போது இவ்வண்ணமாக புத்தி சொல்லு, கடிந்து புத்தி சொல்லு என்று சொல்லுகின்ற ஒரு போங்கை நாம் மறந்துவிடலாகாது. ஆக முதலாவதாக தியாலஜி எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், இறையில் கல்வி என்பது இறைமக்களை எவ்வண்ணமாக ஆயத்தப்படுத்த சொன்னால், இறையில் என்பது இறைவனுடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நாம் படிக்கிற போது அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? நீங்கள் அமர்ந்திருந்து மன்னிக்கணும், இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கின்ற மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. 119ஆம் சங்கீதத்திலும் கூட சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அன்பில் இன்றைக்கு இறையியல் கல்வி என்பதை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது இறைமக்களாகி நீங்களும் நானும் கடவுளுடைய வார்த்தையை நாம் படிக்கிறோமா? கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டிருக்கிறோமா? இறையியல் கல்வி இறைமக்களை எவ்வண்ணமாக ஆயத்தப்படுத்த முடியும் என்று சொன்னால் இது இறைவனுடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அன்பர்களே, தியாலஜி எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், இறையில் இறைமக்களை ஆயத்தப்படுத்துகிறது என்ற தலைப்பிலே முதலாவது கருத்தை படிக்க கேட்டு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 வசனத்திலே நான் உங்களோடு கூட பதிவு செய்த ஒரு பதிவு, இறைவனின் வார்த்தையை சார்ந்ததாக இறையல் அமைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பதிவு செய்தேன். இரண்டாவதாக இன்றைக்கு படிக்க கேட்டு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25-27 வசனங்களை நான் படிக்கின்றேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொன்னார். இந்த இரண்டு வாக்கியங்களுக்கு இடையிலே இயேசுவானவர் புத்தியுள்ள புத்தி இல்லாத மனிதரை குறித்து ஒப்பிட்டு பேசுகிறார். அன்பர்களே, இந்த 25 முதல் 27 வசனங்களிலே அடங்கியிருக்கின்ற இயேசுவானவர் கூறுகிற இந்த வசனங்கள் அடிப்படையிலே நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது சிந்தனை, இறையில் இறைமக்களை ஆயத்தப்படுத்துகிறது. எவ்வண்ணமாக ஆயத்தப்படுத்த முடியும் சொன்னால், என்கரேஜ் தி ஹியூமன் ரிசோர்சஸ், அதாவது மனித வளத்தை ஊக்குவிப்பதாய் இறையில் இறைமக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். மனித வளத்தை ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். முதலாவதாக சொன்னேன் வார்த்தை, இரண்டாவதாக நான் பயன்படுத்துகிற என்ற எழுத்து மனித வளங்களை ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடப்படுகிற இந்த உவமையிலே புத்தியுள்ள புத்தி இல்லாத என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்.
இது மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகளைப் போல புத்தியுள்ள புத்தி இல்லாத என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இங்கே பயன்படுத்தப்படுகிற வைஸ் என்கின்ற ஆங்கில பதத்தினுடைய மூலமொழியை காணுகிற போது வைஸ் என்பதற்கு சோஃபாஸ் என்கின்ற கிரேக்க பதமும் போனிமாஸ் என்கின்ற கிரேக்க பதமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோஃபாஸ், போனிமாஸ் என்கின்ற கிரேக்க பதங்கள் இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இங்கே புத்தியுள்ள என்கின்ற அந்த காரியத்திற்கு வைஸ் என்கின்ற சொல்லப்படுகிற புத்தியுள்ள என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சோஃபாஸ் என்கின்ற வார்த்தை தியோரிட்டிக்கல் வைஸ் என்பது. அதாவது தியோரிட்டிக்கல் சொன்னால் ஆக்கப்பூர்வமான அறிவு. தியரி என்று சொல்லுவோமே, ஆக்கப்பூர்வமான அறிவை தான் இந்த சோஃபாஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை சொல்லுவது. ஆனால் போனிமாஸ் என்கின்ற வார்த்தை தான் இங்கே இயேசுவானவர் பயன்படுத்துவதாக மத்தேயு தன்னுடைய நூலிலே பயன்படுத்துகிறார். இது ப்ராக்டிக்கல் வைஸ், நாட் தியரட்டிக்கல் வைஸ், பட் ப்ராக்டிக்கல் வைஸ், அதாவது அனுபவ அறிவு என்று சொல்லி. இந்த அனுபவ அறிவு எது என்று சொன்னால், those who hear the word of God and obey the word of God. இந்த போனிமாஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை ப்ராக்டிக்கல் வைஸ், அதாவது செயல்பாடு நிறைந்த அனுபவ அறிவை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. இந்த அனுபவ அறிவு எது சொன்னால், இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி தங்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்பவர்களே இந்த அனுபவ அறிவை பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு பின்பாக தன்னுடைய மடலை எழுதுகின்ற போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, நீங்கள் திருவசனத்தை கேட்கின்றவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பர்களே, இன்றைக்கு உலக அறிவு, இயேசுவை பின்பற்றுகின்ற அறிவு என்று 2 விதமான அறிவுகளை நாம் தெரிவு செய்யலாம். உலக அறிவு என்பது அதனுடைய முடிவு அழிவு என்பது. உலக அறிவு எப்பேற்பட்ட அறிவாக இருந்தாலும் கூட அது உலகளாவிய நிலையிலே மற்றவர்களாலே போற்றப்படுகின்ற ஒரு அறிவாக இருந்தாலும் அவருடைய முடிவு அழிவு என்பது. ஆனால் இயேசுவை பின்பற்றுகின்ற அறிவு இருக்கிறதே, இதனுடைய முடிவு என்று சொன்னால் இது நித்திய வாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கிறது. இயேசு இந்த பகுதியிலே 3 காரியங்களை குறித்து பேசுகிறார். அதாவது பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அந்த வீட்டின் மேல் மோதின போது என்று இந்த 3 காரியங்களை குறித்து பேசுகிறார். குறிப்பாக அன்பர்களே, மழை என்பது வானத்தை குறிக்கின்ற, வானத்திலிருந்து வருகின்ற காரியம். வானத்திலிருந்து வருகின்ற இந்த மழை நீர் தரையிலே நிலத்திலே படுகிறது, வெள்ளமாக பெருக்கெடுக்கிறது. 3ஆவதாக நாம் பார்க்கிற போது இந்த வார்த்தைகளை தவிர்த்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே இதே மலைப்பிரசங்கத்தை வனாந்திரத்திலிருந்து இயேசுவானவர் பயன்படுத்துகிற போது அங்கே லூக்கா ஒரு வார்த்தை சேர்க்கிறார். என்ன வார்த்தை? பெருவெள்ளம் வந்து, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் என்று சொல்கிறார். அதாவது நீரோட்டம் என்பது பூமிக்கு அடியிலே நிகழ்கின்ற ஒரு காரியம், தண்ணீருக்கு அடியிலே நிகழ்கின்ற ஒரு காரியம். ஆக அன்பர்களே, இங்கே வானம், பூமி, பூமிக்கு கீழ் நடைபெறுகின்ற 3 காரியங்களை குறித்து இயேசுவானவர் மலைப்பிரசங்கத்திலே வனாந்திர வழியிலே பயன்படுத்தின இந்த பிரசங்கத்திலே பயன்படுத்துகிறார். இன்றைய உலகிலே ஒவ்வொரு நாடும் அதிகமாக எதற்கு நிதி ஒதுக்கிற சொன்னால், நாட்டின் பாதுகாப்புக்கு. அதாவது மனித வளத்தை அச்சுறுத்துகின்ற வானம், ஏர்ஃபோர்ஸ், வெள்ளம் நிலத்திலே பாய்கிறது, ஆர்மி, நீரோட்டம், நேவல், கடற்படை, இந்த 3 காரியங்களுக்காக இன்றைக்கு ஒவ்வொரு நாடும் பெரிய நிதிகளை ஒதுக்குகிறது. மனித வாழ்வை அச்சுறுத்துகின்ற படியிலே
தங்களுடைய நாட்டினுடைய மக்களை பாதுகாப்பதற்காக இங்கே நிதி ஒதுக்குவதை காணுகின்றோம். அன்பர்களே, தியாலஜி எக்யூப்பிங் தி பீப்புள் ஆஃப் காட் என்று பார்க்கிற போது, இறையல் என்பது, கடவுளுடைய வார்த்தை என்பது, கடவுளுடைய வார்த்தை குறித்து பேசுவது என்பது மனித வளங்களை அழிப்பதற்காக அல்ல, மனித வளங்களை அச்சுறுத்துகின்ற பணியிலிருந்து, அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியது இந்த கடவுளுடைய வார்த்தையாக இருப்பதை வானம், நிலம், நீருக்கு அடியிலே நடைபெறுகின்ற காரியங்கள் குறித்து, பெருமழை, வெள்ளம், நீரோட்டம் என்பதை குறித்து இயேசுவானவர் பேசுகிறார். ஆகவே இறையியல் என்பது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் காணுகின்ற போது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி அல்லாமல், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது என்கின்ற அடிப்படையிலே இயேசுவே புத்தியுள்ள மனிதர்கள் கட்டுகின்ற, கற்பாரங்கள் கட்டுகின்ற அஸ்திபாரமாக இருக்கிறார். அந்த அஸ்திபாரம் எப்படிப்பட்ட அஸ்திபாரம் சொன்னால், இது வானத்தின் மூலமாக, நிலத்தின் மூலமாக, நீரின் மூலமாக வருகின்ற மனித வளங்களுக்கு அச்சுறுத்துகின்ற அச்சுறுத்தலை தவிடுபடியாக்கி நித்திய வாழ்வை அளிக்கின்ற ஒரு வளத்தை ஊக்கப்படுத்துவதாக காணுகின்றோம். இன்றைக்கு அன்பர்களே, இப்படிப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல் புத்தியுள்ள நபர்களாக நாம் மனித வளங்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே நாம் இறையிலை கற்கவும், கடவுளுடைய வார்த்தையை நேசிக்கவும், நேசித்து அதை புசிக்கவும், புசித்து நம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தவும் கடவுள் உங்களை மனையும் அழைக்கின்றார். 3ஆவதாக கருத்து முடிக்கின்றேன். தியாலஜி எக்யூப்பிங் தி பீப்புள் ஆஃப் காட், இறையில் இறைமக்களை ஆதாயப்படுத்துகிறது என்ற 3ஆவது என்ற சிந்தனையிலே நமக்கு கிடைக்கின்ற 3ஆவது சிந்தனை, படிக்க கேட்டு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 27-29 வசனங்கள். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினபோது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவளுக்கு போதித்தார். 29ஆம் வசனமும் படிக்கிற போது ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு இன்றைய தலைப்பின் மூலமாக கிடைக்கின்ற 3ஆவது சிந்தனை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சொசைட்டி என்பது. சமூக வாழ்வினை இறையியல் கல்வி இறைமக்களை ஆயத்தப்படுத்துவதாக இருக்க வேண்டும். சமூக வாழ்வினை மாற்றுவதாக இந்த தலைப்பு உங்களை மேனையும் அழைப்பு விடுக்கிறது. அன்பர்களே, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே மார்க் எழுதுகின்ற போது இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமாக இருந்து சொன்னால், புதிய உபதேசமாக இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ் டீச்சிங் வாஸ் அ நியூ டீச்சிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, இந்த உபதேசம் சமூக வாழ்வினை மாற்றுவதாக இருந்திருக்கிறது. எப்படிப்பட்ட மாற்றம் என்று பார்க்கிற போது, குறிப்பாக சமூகத்திலே கடைநிலையிலே இருந்தவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் எங்களுடைய உறவுகளுக்கு தகுந்தவர்கள் அல்ல என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட மக்களை இயேசுவானவர் சமூக வாழ்விலே ஏற்றார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக இப்படிப்பட்ட மாற்றங்களை இயேசு கிறிஸ்து சமூக வாழ்விலே ஏற்படுத்தி சமூக வாழ்விலே ஒரு மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, சமாரியர்களை யூதர்கள் ஒதுக்கினார்கள், யூதர்கள் ஆயக்காரர்கள் ஒதுக்கினார்கள், பெண்களை அவர்கள் கனவீனப்படுத்தினார்கள். மட்டுமல்லாமல் உடலால் சுகவீனம் அடைந்தோரை, பாவப்பட்டோர் என்று கருதப்பட்ட அப்படிப்பட்ட மக்களை யூத மக்கள் ஒதுக்கினார்கள். இப்படிப்பட்ட மக்களை இயேசுவானவர் ஏற்றார், ரோமரையும் ஏற்றார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே இயேசுவானவர்
தன்னுடைய உபதேசத்தின் மூலமாக எப்படி இறைமக்களை ஆயத்தப்படுத்த சொன்னால், சமூக வாழ்விலே, ஏற்றத்தாழ்வுள்ள சமூகத்திலே ஏற்றத்தாழ்வு அற்ற சமூகமாக இயேசு கிறிஸ்து மாற்றினார், வாக்க செய்தார் என்று பார்க்கிறோம். இது மட்டுமல்லாமல் சமய வாழ்விலும் கூட ஓய்வு நாள் பற்றிய கண்ணோட்டத்திலே இயேசு ஒரு புதுவிதமான கருத்தை மார்க் 2 சொல்கிறார். ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக தான் உருவாக்கப்பட்டதை தவிர மனிதனுக்காக ஓய்வு நாள் உருவாக்கப்படவில்லை என்கின்ற ஒரு புதிய சிந்தனையை அவர் தருகிறார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இப்படி சமூகம், சமயம், பொருளாதாரம், அரசியல் இப்படிப்பட்ட துறைகளிலே இயேசுவானவர் மக்களுடைய வாழ்வினை மாற்றுருவாக்க செய்கின்ற பணியிலே தன்னுடைய போதனையை அமைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிற காரியம், நம்முடைய முன்னோர்களுக்கு கிராமங்களிலே கொடுக்கப்பட்ட பெயர் வேதக்காரர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு வேதக்காரர்கள் என்று நம்முடைய முன்னோர்களை அழைத்த நபர்கள் இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறாளா என்று பார்க்கிற போது அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய வெள்ளையடிக்கப்பட்ட சூழலை போல காணப்படுகின்ற நம்முடைய அவலட்சணமான வாழ்க்கை முறைகளை கண்டு இவர்களும் கிறிஸ்தவர்களா என்று நம்முடைய வாழ்க்கை குறித்து அநேகர் மறைமுகமாக இயேசுவை அவர்கள் பார்க்கின்ற பார்வையிலே ஒரு பார்வையை நாம் பார்க்கிறோம். இவர்களும் கிறிஸ்தவர்களா என்று நம்முடைய அவலட்சணமான வாழ்க்கை முறையை கண்டு பிறர் இயேசுவை ஏளனம் செய்கின்ற ஒரு போங்கினை நாம் காணுகின்றோம். அன்பர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு வேதத்தை வாசிக்க வேண்டியவர்களாக நாம், வேதத்தை கற்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு இந்த வேதத்தை வாசிப்பதும் கற்பதும் நடைமுறைப்படுத்துவதும் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே. எதற்கு என்று பார்க்கிற போது தியாலஜி, எக்யூப்பிங் தி பீப்புள் ஆஃப் காட். இன்றைக்கு இந்த தியாலஜி சொன்னால் கடவுளுடைய வார்த்தைகளை பற்றி பேசுவது சொல்லுகிற போது எல்லா மதத்தினரும் கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுவதற்கும் உண்மையான கடவுளை, நித்திய வாழ்வை அருளுகின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நபராக இருக்கின்ற நீங்கள் நானும் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கணும் சொன்னால், நாம் சமூகத்திலே, சமயத்திலே, பொருளாதாரத்திலே, அரசியலே காணப்படுகின்ற அவலட்சணமான காரியங்களை தூக்கி எறிந்து மாற்றுருவாக்கம் செய்கின்ற பணியிலே நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆக நண்பர்களே, இன்றைக்கு தியாலஜி எக்யூப்பிங் தி பீப்புள் ஆஃப் காட் என்ற இந்த தலைப்பின் மூலமாக 3 வா என்று துவங்குகின்ற தமிழ் வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். முதலாவதாக இந்த தலைப்பு எடுத்து என்கின்ற சிந்தனை இறைவனின் வார்த்தையை சார்ந்ததாக இறையில் இறைமக்களை ஆயத்தப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக மனித வளத்தை ஊக்குவிப்பதாக இறையில் இறைமக்களை ஆயத்தப்படுத்துவதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சமூக, சமய, பொருளாதார, அரசியல் இந்த துறைகளிலே வாழ்வினை மாற்றுருவாக்குவதற்காக இறையில் இறைமக்களை மாற்றுவதாக, ஆயத்தப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பணிகளிலே நம்மை நாம் எடுத்துக்கொள்ள கடவுள் உங்களுக்கு எனக்கும் கிருபை புரிவாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். நம்முடைய பேராட்சியிலிருந்து வந்திருக்கின்ற அறிவிப்புகளை நான் செய்கின்றேன். இதனை குறித்து நீங்கள் இன்னும் தொடர்ந்து அறிய சொன்னால் தொலைபேசி மூலமாகவோ அல்லது ஆலய அறிவிப்பிலே இந்த அறிவிப்புகள் ஒட்டப்பட்டிருக்கும். ஆகவே இவைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக காலேஜ் ஆஃப் நர்சிங், சிஎஸ்சி கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 3 years diploma in general nursing and midwifery course, BSc nursing course,
4 ஆண்டுகள் சிஎஸ்சி கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, CMAI Allied Health Diploma course, School of Nursing, CSC Rainey Multi-Specialty Hospital, 3 years Diploma in General Nursing and Midwifery course. இப்படிப்பட்ட படிப்புகள் நம்முடைய கல்யாணி ரேணி ஹாஸ்பிட்டல் மூலமாக வழங்கப்படுகிறது. இதனை குறித்து நீங்கள் விவரம் அறிவு சொன்னால் தொலைபேசி மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது நேரடியாக வந்து ஆலய அறிவு பலகையிலே ஒட்டப்பட்டிருக்கிற அறிவு பலகையிலே நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று CSI EWOT Women's Christian College courses offered, PG program MA English and MCom, BSc Computer Science, BSc Microbiology, CSc Mathematics, BA English, BA BCom, BSc Home Science, Clinical Nutrition and Dietetics, BCom Information Systems and Management. CSI Bishop New Begin College of Education, affiliated to the TNTEU. Courses offered: B.Ed. Subjects offered: Tamil, English, History, Biological Science, Economics, Commerce, Mathematics, Physical Science and Computer Science. இந்த படிப்புகள் CSI பிஷப் நியூ பிகன் ஆசிரியர் பயிற்சிகளிலே கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக என்னை குறித்து விவரம் அறிய விரும்புகள் நான் ஏற்கனவே சொன்ன விடமாக தொலைபேசியிலே என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம், அல்லது ஆலய அறிவு பலகை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திருமண அறிவிப்பு: நம்முடைய திருச்சபை சேர்ந்து திரு தேவதாசன், திருமதி ஜான்சி அவருடைய மகன் திரு டேனியல் ராஜ் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தாங்கல் திருவொற்றியூர் இன்ப இயேசு ஆலயத்தை சேர்ந்த திரு பிச்சை மாணிக்கம், திருமதி ஜெபமணி என்பவரின் மகள் குமாரி பர்சி ஜெயப்பிரியா என்பவரும் இல்லற வாழ்விலே தங்களை இணைத்து கொள்ள இருக்கிறார் என்பதை அறிவிக்கின்றேன். வாசிக்க கேட்டு இந்த நபர்களை இல்லற வாழ்விலே இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் ஏதாவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. அன்பர்களே, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களை பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பு செய்கின்ற போது நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி நான் பெயர் வாசிக்கின்ற போது கடவுளுக்கு நித்திரைந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கவும் அன்னாரை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 29ஆம் தேதி திருமதி காலம் சென்று திருமதி டேசி ஜெய்பால் அவருடைய மகன் திரு ஜே குமார் என்பவர்கள் கரோனா வியாதி மூலமாக பாதிக்கப்பட்டு அவர்கள் நித்திரை அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று கடந்த 30ஆம் தேதி அன்று நம்முடைய திருச்சபையுடைய முன்னாள் பொருளாளர் திரு ரஞ்சன் அவருடைய தாயார் திருமதி மெர்சி ஜெயராஜ் வயது 94 அவர்கள் மதுரையிலே தன்னுடைய மகனுடைய வீட்டிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பதை தெரிவிக்கின்றேன். இவ்விருவருக்காக அவருடைய வாழ்வுக்காக சபையார் ஜெபிக்கவும் அன்னார்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற குடும்ப உறவுகளுக்காக அங்கத்திற்காக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பறைந்த ஆண்டவரே, உலகளாவிய தொற்றுவியது மூலமாக பாதிக்கப்பட்டு உலக வாழ்வை கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காக நபர்களுக்காக இடத்தில் வருகின்றோம். அன்னார்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற
குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த கரோனா கோவிட்-19 என அழைக்கப்படுகின்ற தொற்றுவியாதி மூலமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக, சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக, உம்முடைய பிரதான கிருபையினால் இரக்கத்தினாலே சுகம் பெற்று வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் உமது கிருபை இருக்க மன்றாடுகிறோம். இந்த தொற்று வியாதிக்கு ஆண்டவரே மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் தகுந்த தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்காக எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை நீர் ஆசீர்வாதமாக தந்திரள வேண்டுமாய் இறைஞ்சுகின்றோம். மட்டுமல்லாமல் வட மாநிலங்களிலே அசாம், பீகார் போன்ற மாநிலங்களிலே ஏற்பட்டிருக்கிற வெள்ளப்பெருக்கத்துக்காக ஜெபிக்கின்றோம். இந்த வெள்ளப்பெருக்க நிமித்தமாக பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவித்துக் கொடுக்க சூழலை வருகின்றோம். தமிழகத்திலே கொடுத்து வருகிற நல்ல பருவமழைக்கு அனுசுகின்றோம். இன்னும் சென்னைக்கு வேண்டிய நல்ல பருவமழை தந்திரலுயிர் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயர், அவருடைய குடும்பம், பேராற்றில் இருக்கின்ற ஒவ்வொரு 1000 பேர் மக்கள், மிஷனரிமார்கள், நிறுவனங்கள், நிறுவன தலைவர்கள், நிறுவனங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற பணியாளர்கள் யாவரோடும் உமது கிருபை இருக்க மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தொற்று வியாதி எங்களை அணுகாத வண்ணம் எங்களுக்காக 24 மணி நேரமும் பணிவிடை செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலிமார்கள், காவல்துறை சேர்ந்த நபர்கள், தூய்மை பணியாளர்கள், இன்னும் பல்வேறுபட்ட நபர்களை நீர் ஆசீர்வதிக்கவும், இந்த தொற்று வியாதி மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காகவும், ஏழை எளிய மக்களுக்காகவும், நடைபாதை வாசிகளுக்காகவும், புலம்பெயர்ந்து ஆண்டவரே வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காகவும், தங்களுக்கு முழுமையான மாத வருவாய் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்காகவும், பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக பணம் இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்காகவும், பல்வேறுபட்ட குடும்ப பிரச்சனைகளிலே இருக்கின்ற மக்களுக்காகவும், பணத்தட்டுப்பாட்டின் நிமித்தமாக உடலாலும் உள்ளத்தாலும் சோர்ந்து போயிருக்க மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உமது கிருபை ஒவ்வொரு நபரோடு கூட இருப்பதாக. மிக சிறப்பாக தகப்பனே, 180 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்துக்காக நன்றி பாராட்டுகிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிக்க வேண்டுமா மன்றாடுகிறோம். சிறார்கள், வாலிபர்கள், முதியவர்கள் யாவரையும் உம்முடைய சிறன் கீழாக மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீர் அறிவீர். ஆண்டவரே, துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் நிறைந்து காணப்படுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆற்ற வேண்டுமாய் தேற்ற வேண்டுமாயும், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி தொடர்ந்து இவர்கள் யாவரும் விசுவாச வாழ்க்கையிலே பீர்நடவோடு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் இருக்கின்ற பெற்றோர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் யாவரோடும் உமது கிருபை இருக்க மன்றாடுகிற தகப்பனே, மட்டுமல்லாமல் எங்களுக்காக ஜெபித்துக் சொன்ன ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு படிக்க கேட்டு நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே அங்க வகித்து உமக்குள் நித்திரடைந்திருக்கின்ற நபர்கள் இருவரையும் உம்முடைய அருட்கரத்துக்குள் ஒப்படைக்கின்றோம். குமார் அவர்களையும் மேசு ஜெயராஜ் அவர்களையும் நீர் உலக வாழ்விலே ஆசீர்வதித்தீர். பக்கமாக நீர் அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறீர். அன்னார்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற குடும்ப உறவுகளுக்கு வேண்டிய உலகம் தரக்கூடாத மெய் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய செயல்பாடுகள் தக்கதாக, அந்தரங்கமான வெளியரங்கமான செயல்பாடுகள் தக்கதாக நியாயாதிபதியாக நியாயந்திருக்க வரப்போகிற நாளிலே இவர்கள் இருவரும் உயிர்த்தெழுந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை அடிப்படையிலே இந்த குடும்பத்தார் வாழும்படியாகும், ஏன் நாங்களும் அவடமாக வாழும்படியாகும் நீர் எங்களுக்கு ஆன்மீக உணர்வுகளை நிரம்ப தந்திரலே உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். ஆண்டவரே, அவனமே இல்லற இனவிற்காக காத்து நிற்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த பிள்ளைகளை இணைப்பதற்காக இரு வீட்டாரும் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை ஆசீர்வாதமாக தந்துள்ளோம்.
உம்முடைய அநாதி கிருபை தொடர்ந்து தாங்குவதாக. ஆண்டவரே, உமது கிருபை எங்களுடைய திருச்சபையுடைய நல்வாழ்வோடு இருப்பதாக. இன்றைய நாளிலும் இவ்வாறு நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் இல்லற இவ் நாட்களையும் கண்டும் காண இருக்கின்ற அன்பர்களையும் தம்பதியினரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இவை யாவற்றையும் எங்களுக்காக பிறந்து எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக சிலுவையிலே மரித்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் பரியந்தம் தம்மை விசுவாசித்த அன்பர்களுக்கு பிரத்யட்சமாக காட்சியளித்து கலிலேயா மலையிலே விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவர் அவருடைய அந்தரங்கமான வெளியரங்கமான பாவங்களுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று நியாய தீர்ப்பு செய்கின்ற நியாயபதியாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டுதல் புரிகின்றோம் தூய தந்தையே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணையாத உறவும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அன்பர்களே, தியாலஜி எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், இறையில் இறைமக்களை ஆயத்தப்படுத்துகிறது என்ற இன்றைக்குரிய தலைப்பின் ஊடாக படிக்க கேட்டு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களிலே மலை பிரசங்கத்தின் முடிவுரையாக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை மூலமாக நமக்கு கிடைக்கின்ற 3 பதிவுகள் இறைவனின் வார்த்தையை சார்ந்ததாக இறையில் இறைமக்களை ஆயத்தப்படுத்துவதாக இருக்க வேண்டும். மனிதனுடைய வளங்களை ஊக்குவிப்பதாக இறையில் இறைமக்களை ஆயத்தப்படுத்துவதாக இருக்க வேண்டும். சமூக சமய அரசியல் பொருளாதார மாற்றுருவாக்கத்தினை வாழ்க்கைக்கான மாற்றுருவாக்கத்தினை ஏற்படுத்துவதாக இந்த இறைமக்களை ஆயத்தப்படுத்துகின்ற பணி இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.